அனுரகுமார் திசாநாயகவிட கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். பேரிடத்திற்கு பிறகு வந்து சொன்னார், நிறைய நிவாரணங்களை அறிவித்தார். 25,000 ரூபாய் வீட்டுகளை கழுவுவதற்கு தருவதாக சொன்னார். பாடசாலை பிள்ளைகளுக்கு 15,000 தருவதாக சொன்னார். அது தவிர சிறு வியாபாரிகளுக்கு, பயிர்களை விளைவித்தவர்களுக்கு, ஆடு மாடுகளை கால்நடை வளர்த்தவர்களுக்கெல்லாம் நிவாரணம் தருவதாக சொன்னார். அதெல்லாம் விடுங்கள், பரவாயில்லை. அதிலே கூட மலைய மக்களுக்கு பாரபட்சமாக மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக குறிவைக்க விரும்புகிறோம். ஆனால் அதை விட முக்கியமானது என்னவென்றால் வீட்டுரிமையும் காணியுரிமையும். இன்று பாருங்கள், அனுரகுமார் திசாநாயக்க அவர்களது பிரபலமான ஒரு கூற்று இன்று நாடெங்கும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உறக்க பேசிக் கொண்டிருக்கிறார். 50 லட்சம் ரூபாய் காணி தருவதாக கூறுகிறார். அதில் காணி வாங்கிக் கொள்ளலாம். தவிர இன்னொரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்ட முடியும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே மலையக மக்கள், பெருந்தோட்ட மக்கள் எங்கீர்கள் என்பதை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி கூற வேண்டும். பாருங்கள், இந்த பேரிடரிலே அதிகமாக துன்பத்தை சந்தித்தவர்கள் தான் கண்டி, நுவரெலிய, பதுளை, கேகாலை, மாத்தளை உட்பட பல மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய, மலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பெருந்தோட்ட மக்கள். பாருங்கள், இந்திய வீடமைப்பு திட்டத்தை நாங்கள் எங்களது ஆட்சி காலத்திலே பிரதமர் நரேந்திர மோடியோட பேச்சுவார்த்தை நடத்தி 10,000 வீடுகளை, 4,000 வீடுகளை நாங்கள் பெற்றிருந்தோம். இன்று பாருங்கள், அந்த 10,000 வீடுகளில் இருந்து அந்த வீடு திட்டத்தில் உள்ள உதவித்தொகை பெற்று மலைய மக்கள் தருவதாக இன்று ஒரு பேச்சு அடிபடுகிறது. அதில் எடுக்கல மாட்ட ஒரு காலம். நேற்று இரவு நான் சம்பந்தமாக இலங்கையில் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களுக்கு நான் எனது கருத்து தெளிவான முறையில் எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறேன். தயவு செய்து இந்திய வீடமைப்பு திட்டத்தை, பெருந்தோட்டத்துறைக்கான வீடமைப்பு திட்டத்தை இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய, நடந்திருக்கக்கூடிய பேரிடரிலே நிவாரணம் பெறக்கூடிய மக்களுக்கு, மலைய மக்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறேன். அது வேறு, இது வேறு. இன்று ஏழை மக்கள் 50 லட்சம் ரூபாய் தர முடியும் என்றால் மலைய மக்கள் தர வேண்டும். நாங்கள் மாற்றம் பிள்ளைகளா, இரண்டாம் குடி மக்களாக கேட்க விரும்புகிறோம். ஆகவே அதை வைத்துக் கொண்டு செய்யக்கூடாது. அது வேறு, இது வேறு. அதை இயல்பான காலகட்டத்திலே இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய, பெருந்தோட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய, காணியுரிமை இல்லாத, வீட்டுரிமை இல்லாத மக்களுக்கு காணியை தந்து வீடு பெற்றுத்தர திட்டமாகத்தான் நாங்கள் இந்தியாவில் பேசி இலங்கை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இது அப்படி அல்ல, இது வேறு விஷயம். இது என்பது விசேடமான பேரிடர் நடந்திருக்கிறது. நிறைய நமது மக்கள் தான் அந்த நாட்டிலே இந்த மலை சரிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தான் மலை சரிவிலே மாட்டிக்கொண்டு, வெள்ளத்திலே மாட்டிக்கொண்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே பார்த்தால், நேற்று முதல் நாள் பாராளுமன்றத்துக்கு வந்த ஜனாதிபதி அவர்கள் அவரது பாதுகாப்பு அமைச்சு ஆலோசனை கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது மலைய மக்கள் சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூறவில்லை. திரும்ப மலையகம் என்று பேசி எங்கள் மக்கள் மலையில் கவர்கிறார்கள் தவிர மலைய மக்கள் தொடர்பாக விசேடமான அவதானம் இருப்பதாக காட்டவில்லை. குறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாட்டிலே பாருங்கள், ஜனாதிபதி பெரிய வரிசையாக நிறைய நிவாரணங்கள் அறிவிக்கிறார். அது எங்கள் மக்கள் கிடைப்பதில்லை. எங்கள் மக்கள் நாட்டில் நின்று பாருங்கள், திட்டமிட்ட முறை குறை விரும்புகிறேன், குற்றம் சாட்டுகிறேன். மாற்றாத மனப்பால் நடத்தப்படுகிறார்கள். அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நம்பிக்கையை பாத்திரமாக நடத்திக் கொள்ள வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்கிறது. கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளர் அடிப்பதை போல இந்தியாவின் உதவியை பெற்று எங்கள் தருவதை வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அதை அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் பார்த்து அரசாங்கம் சொல்லியிருக்கிறது, உலக வங்கியில் கடன் வாங்கி அபீர் செய்ய கேட்டார்கள். மாடு வீடு கட்ட போகிறார்களாம். மாடு வீடு வேண்டாம், எங்கள் மக்களை பொறுத்தவரையிலே தனி வீடு வேண்டும். மாடு வீடு கட்டுவது நகரங்களே கட்டுங்கள், மலையத்தை கட்ட வேண்டாம். மலையத்திலே நிலத்தொடர்புடன் கூடிய காணிவு வேண்டும். அதுதான் ஒரு இனமாக நாங்கள் நடமாட முடியும், வாழ முடியும். ஆகவே அந்த அடிப்படையிலே மாடி வீடு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கட்சி ஏற்றுக்கொள்ளாத இருப்பதுமே அதிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தனி வீடு கட்டி கொடுத்து அதுக்கு தேவையான 50 லட்சம் ரூபாய் ஏழை மக்கள் தரும் பணத்தை தர வேண்டும். தராமல் நீங்கள் ஒழிப்பீர்களே ஆனால் இந்த அரசாங்கம் நம்பிக்கை இழக்க வேண்டிய தேவை வரும். நாங்கள் மாபெரும் போராட்டத்திலே ஈடுபட்டு வரும்.